சிம்மம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். பழைய கோபங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். முடிந்து விட்டதாக நினைத்த பழைய பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசு பொருளாகவே மாறியிருக்கலாம். அது நீங்கள் இழந்த ஒரு பணத்தையோ இழந்த ஒரு உறவையோ கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு சண்டைகள் ஏற்பட்டு மனைவி உங்களுடைய அம்மா வீட்டிற்கு சென்றதையோ இன்னும் வரைக்கும் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ அதனையே சொல்லி சொல்லி காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த பல சம்பவங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவுபடுத்தப்பட்டதால் பழைய காயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள திறந்து கொண்டும் அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சூரியன் மற்றும் சனி தொடர்பான காலங்களில் இப்படிப்பட்ட பழைய விஷயங்கள் மீண்டும் மேலெழுவது இயல்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படுகிறது. ஆனால் இது ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. இது எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் அது வேண்டுமென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது கிடையாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? காலச்சக்கரத்தில் ராகுவின் தசா புத்தியோ அல்லது சனியின் மந்தமான பார்வையோ உங்களுடைய ராசிக்கு பதியும் பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் வீட்டில் நடந்த கசப்பான விவாதங்களும் சொத்து சண்டைகளும் அல்லது உறவு முறிவுகளும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தூசி தட்டி எடுக்கப்பட்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஞாபகப்படுத்தி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அன்று நீங்கள் தான் இப்படி செய்தீர்கள் என்று உங்கள் மீது பழைய கோபங்கள் கணைகளாக தொடுக்கப்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. சிம்மம் ராசிக்காரங்க கடந்த கால தவறுகளை பேச விரும்பாதவர்கள் என்றாலும் மற்றவங்க பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஆக்ரோஷம் பொங்கி எழுந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால பிழைகளை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு முடிந்த கதையை விட்டுட்டு இனி என்ன செய்யலாம் என்று பேசக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை முன்வைப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சண்டையை வளர்க்காமல் தடுத்து காட்டும். இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு செயலை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பதாலேயே அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தே தான் இருந்தது. அடுத்ததா உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஜாதகத்தில் குறு பலமானது குறையும் பொழுது நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உண்மையாக உழைத்திருந்தாலும் உங்களின் நாணயமும் நேர்மையும் குடும்ப உறுப்பினர்களால் சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. அது உருவாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொண்டே தான் இருந்தது. நீங்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவை கூட தவறான நோக்கம் கொண்டது என்ற மற்றவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சித்தரித்து கொண்டும் இருந்திருக்கலாம். என் நாணயத்திற்கே சோதனையா என்ற விரக்தி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. என் நாணயத்திற்கே சோதனையா என்ற ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. இது உங்களின் தற்போதைய தசாபுத்தியின் தற்காலிக சோதனை கட்டம் மட்டுமே. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூரியனை மேகம் தற்காலிகமாக மறைப்பது போலத்தான் இந்த அவப்பெயரும். காலம் மாறும் பொழுது உங்களின் தூய்மையான எண்ணங்கள் அனைவருக்கும் தானாகவே புரிய வரும் என்பதால் தற்போதைக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது. உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபத்தையும் வெளிப்பாடுகளையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம். இப்பொழுது வெளிப்படுத்தினால் அது எந்த விதமான பயனுமே இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நம்பிய ஒருத்தவங்க எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை யாரோ சந்தேகித்துக் கொண்டிருக்கலாம். இதனாலேயே உறவுகளுக்குள்ள ஒரு இடைவெளியானது உருவாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி நம்பிக்கை என்பதையே உடைக்க வைத்திருக்கும். ஆனா உங்கள் மீது ஒருவர் நம்பிக்கை துரோகம் இவன் செய்துவிட்டான் என்று கூறிய பொழுதுதான் உங்களால யாராலையுமே அதை நம்ப முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம சிம்மம் ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
சிம்மம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மனதில் தோன்றிய எண்ணங்களை நீங்கள் செயல் வடிவில் மாற்றி காட்டுவீங்க. அனைவரும் நான் வாழ்க்கைக்குள்ள கனவு கண்டேன், வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த கனவுகளை நம்ம எப்படி நினைவாக்குவது என்று யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான யோசனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா போதுமான அளவுக்கு நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படுவீங்க. குழந்தைகள் பொறுப்பு அறிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள்தான். எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீங்க. எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடிக்கப் போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். பணவரவு, தொழில ஒரு முன்னேற்றம், முக்கியமான சந்திப்பு அல்லது குடும்பத்துல மகிழ்ச்சி போன்ற வடிவங்கள்ல அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட போகிறது. ஆனால் அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் சரியான முறையில் கைப்பற்றி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு சிறிய சம்பவங்கள் கூட வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். 8ஆம் வீட்டின் மறைவு பலன்கள் நன்மையாக மாறுவதாலும் 9ஆம் வீடான அதிர்ஷ்டஸ்தானம் பலம் பெறுவதாலும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நன்னேரமும் நன்னாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது லாட்டரி, ஷேர் மார்க்கெட் அல்லது பூர்வீக சொத்துக்களின் திடீர் மதிப்பு உயர்வு போன்ற வடிவங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்த சின்ன சின்ன முதலீட்டுகள் உங்களுக்கு பன்மடங்கு ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது என்பதை நீங்கள் உணரும்படியான ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. இந்த திடீர் யோகம் உங்களை பொருளாதார அஸ்திவாரத்தை ஒரே நாளில் பலமடைய செய்யும் ஒரு ஆற்றல் கொண்டதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா செயல்படுத்தியும் காட்டும். அதே மாதிரி மன வலிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூட போகிறது. ராகுவின் அசுப பார்வைகளும் சனியின் மந்த தன்மைகளும் முற்றிலும் விலகுவதால் மனதை அரித்து கொண்டிருந்த தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் எதிர்காலம் குறித்த கவலைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும். உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய மன வலிமையும் மன உறுதியும் இப்பொழுது பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எத்தகைய எதிர்ப்புகளையும் நெஞ்சுரத்தோடு நீங்கள் எதிர்கொள்ளும் ஆன்ம பலம் இந்த சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதை நீங்களே புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.